ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பாரம்பரியமிக்க ஆரோக்கியமான சத்தான அரிசி மாவு புட்டு தான் செய்ய போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி மாவில் புட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் பச்சரிசி மாவை வறுத்துட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போது சால்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் பிசையணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் அந்த மாவு நல்லா வேகும், அதுக்காக தான். இப்போ நம்ம கையில் பிடிச்சா பிடிப்பு வரணும், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். அதை உதிர்த்துட்டு இப்போது கட்டிகள் இருக்கு இல்லையா, அதனால் மாவு ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம். அந்த கட்டிகளோடு வேக வச்சோன்னா அதிகமாக கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடவும் கஷ்டமாக இருக்கும். இப்போது இட்லி குண்டால் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லி தவை வச்சுட்டு ஒரு துணி போட்டுட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புட்டு மாவு, அதை இதில் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கணும். அதுபோல் குக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா வெந்துடும் புட்டு. இதுக்கு மேலே அதே துணியை போட்டு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வெந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்துச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம செக் பண்ணலாம். மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டுட்டு திராட்சை வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா தேஞ்சிரும். நல்லா உப்பி வரும், இந்த மாதிரி உப்பி வரும். அடுத்து முந்திரி வறுத்துக்கலாம். ஏற்கனவே புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஊற்றிடணும். இதுக்கடுத்து தேங்காய் துருவல் நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வெல்லம் சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், சர்க்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது இந்த அரிசி புட்டு. மாலையில் காலையில் டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாம்.